ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான தகவல் வந்திருக்கு. அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பணப்பேட்டின்றது வந்து இந்த வருஷம் ரொம்ப மோசமான ஒரு ட்விஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. பிக் பாஸ் ஹிஸ்ட்ரிலேயே இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. முன்னாடியில் பணப்பேட்டி மேலே கையை வச்சா நீ வெளியே, இப்போ பணப்பேட்டி மேலே நீ கையை வச்சா தான் உள்ள. அந்த மாதிரி ஒரு டாஸ்க்கு ஸ்டார்டிங்காக பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய்க்கு 15 செகண்டில் 30 மீட்டர் தூரத்தை போயிட்டு அந்த பணப்பேட்டி எடுத்துகிட்டு ஓடி ஆடணும். என்னையா நடக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. முதல் முறையாக பிக் பாஸ் அந்த மெயின் டோருக்கு வந்து 2 கேட் இருக்குது அப்படின்றத நம்ம முதல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் நான். அதுக்கப்புறம் முத்துக்குமார் போன விஷயங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னா, முத்துக்குமார் சேஃபாக தான் இருக்காப்புல. அதேமாதிரி ரயான் அடுத்த ஒரு போட்டி நடந்திருக்கு. அதில் வந்துட்டு 2 லட்ச ரூபா, எப்படி 2 லட்ச ரூபா வந்து வின் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு வீட்டுக்கு திரும்பி இருக்கார் போல இருக்குது. அவங்க கொடுத்த நேரத்துக்குள்ளே அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ அவரும் வெளியே போக மாட்டார். இப்போ மீதி இருக்கிற 3 பேருக்கு தான் அடுத்தடுத்து மேட்ச் நடக்கும் போல இருக்குது. ஏன்னா பணப்பெட்டியில் கையை வச்சா தான் நீங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்க முடியுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க 3 பேருக்கும் எப்படிப்பட்ட டாஸ்க் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. கொடுமையாக இருக்குது, பயமாக இருக்குது, யாருக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். திடீர்னு இந்த பணப்பெட்டியில் இப்படி ஒரு டாஸ்க்கு சம்பவத்தை கொடுக்குறாங்களே, இது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா, தவறுன்னு நினைக்கிறீங்களா? இது அவங்களோட கேம், அவங்க என்ன வேணால் கொடுப்பாங்க. நம்மளுக்கு முன்னாடி ஒரு ஃபார்மேட்டை கொடுத்ததுனால அந்த ஃபார்மேட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணலாமே நம்ம எதிர்பார்க்குறோம். பட் அவங்க கேமை நடத்துறது நாங்கள் கடைசி வரைக்கும் ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்துட்டே இருப்போன்ற மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரயான் முத்துக்குமாரன் 2 பேருமே ஜெயிச்சிட்டாங்க போல இருக்குது. ஸோ ப்ராப்ளம் கிடையாது. பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு. ஏன்னா ட்விஸ்ட்டு மேல் ட்விஸ்ட்டு வருது. இதில் வேறு இன்னும் வந்து லைவில் வந்துட்டு அன்ஷிதா இன்னும் வரவே இல்லை. ஏன்னா ராஜு போனதுக்கப்புறமா இப்போ எல்லோரும் உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. சரி, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.